ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஷாக்கா வீடு. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது இந்த வருஷத்தோட முதல் விலாகுங்க. இது 2 நாளாக சேர்ந்து எடுத்த வீடியோ தாங்க. பங்களி நோம்பி, ஆனால் அன்றைக்கி ஊருக்கு போக வேண்டிய வேலை இருந்ததுங்க. சரி, நேரத்துலேயே போயிட்டு வந்துடலான்னு கிளம்பியாச்சுங்க. அன்னைக்கு ஃபுல்லாக விரதம் இருக்கிறதுனால பால் இல்லைன்னா பழம் இல்லைன்னா கரும் சர்க்கரையும் அவளும் போட்டு சாப்பிட்டுக்கலாங்க. போகிற வழியில் பால் வாங்கி குடிச்சிட்டுங்க ஊருக்கு போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வரும்போது பார்த்திங்கன்னா மழை தூறல் போட ஆரம்பிச்சிருச்சு. சரி, ரெயின் கோட்டு போட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பியும் வந்தாச்சுங்க. வர வழியிலே கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாழைப்பழம் தாங்க பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். ஆனால் எல்லா பக்கமும் காய் வெட்டாக இருந்ததுனால சரி திராட்சை வாங்கிக்கலான்னு சொல்லி திராட்சையை வாங்கிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. சாயந்தரமாக தாங்க சமைக்க ஆரம்பித்தோம். ஒரு கிளாஸ் பால் குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு பால் குடிச்சிட்டு அப்படியே சமைக்கிறதுக்கு ஆரம்பித்தாச்சுங்க. முதல்ல அரிசியை ஊற வச்சுட்டு பருப்பையும் வேக போட்டுட்டு புளியும் ஊற வச்சாச்சுங்க. சமைக்கிறதுக்கு அம்மாவும் அத்தையும் தாங்க ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் எப்போவுமே மாமா வீட்டுக்கு போயிடுவேங்க. ஆனால் இந்த 2 வருஷமாகவே நானே செஞ்சு பழகலான்னு சொல்லி இங்கே நம்ம வீட்டிலையே செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. முதல்ல சாம்பாரும் ரசமும் செஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு உண்டான வேலை தாங்க செஞ்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி கத்திரிக்காய் போட்ட சாம்பார் தாங்க. சாம்பார் வேலையை முடிச்சதுக்கப்புறமும் ரசமும் செஞ்சு வச்சுட்டு ஒவ்வொரு காயாக வணக்கி விட ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த கோழி அவரை எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாக தாங்க செஞ்சுருந்தேன். சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சுங்க. ரசமும் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு காயாக செய்ய ஆரம்பித்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு இந்த கோழி அவரை தாங்க வணக்கியிருந்தேன். இதை வணக்கி விட்டதுக்கப்புறம் மறுபடி அரசாணிக்காயும் செய்ய ஆரம்பித்தாச்சுங்க. அரசாணிக்காய்க்கு சாம்பார் தூள் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்குன்னு சொல்லி அத்தா சொல்லியிருந்தாங்க. ஆனால் டேஸ்ட்டும் நல்லா இருந்ததுங்க. இந்த 2 காய் செஞ்சதுக்கப்புறம் கடைசியாக பீக்கிங்காய் செஞ்சுருந்தேங்க. அன்னைக்கு கொடிக்காய் தான் செய்ய சொல்லுவாங்க. நாங்கள் இந்த 3 காய் தாங்க செஞ்சுருந்தோம். சாரீ கட்டலான்னு சொல்லி சாரீ தாங்க எடுத்து வச்சுருந்தேன். எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் வீட்டில் சாமி கும்பிட்றலான்னு வீட்லேயும் பூவெல்லாம் வச்சு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டாச்சுங்க. பூ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேங்க. ஜாதி முல்லை தான் கேட்டிருந்தேன். இன்றைக்கி ஜாதி முல்லையே கிடச்சிருச்சுங்க. அப்புறம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் தாங்க கொண்டு போய் வச்சு சாமி கும்பிடுவோம். ஸோ அங்கெல்லாம் போய் கோலம் போட்டு விட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிருந்தேங்க. தம்பி தாங்க விளக்குக்கு பொட்டு போடுவேன்னு சொல்லி வாங்கி போட்டுட்டு இருந்தாங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் எல்லாத்து வீட்டிலேருந்து தட்டம் எடுத்துகிட்டு வந்து சாமி கும்பிடுவாங்க. இப்போல்லாம் நிறைய பேர் அவங்கவுங்க வீட்லேயே சாமி கும்பிட்றங்காட்டி இப்போது தட்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுங்க. நேற்று திருவாதிரை 8/16 தான் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த வருஷம் ரொம்பவுமே லேட் ஆயிடுச்சுங்க. எல்லாம் முடிச்சுட்டு 9 மணிக்கு மேலே தாங்க சாப்பிடவே செஞ்சோம். எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் கயிறும் பூவும் தருவாங்க. இந்த படையல் போட்ட சாப்பாடை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டுங்க. அன்னைக்கு இந்த சாப்பாடை சாப்பிட்டு விரதத்தை முடிச்சாச்சுங்க. மறுநாள் ஆருத்ரா தரிசனம் பார்க்க கிளம்பியாச்சுங்க. நல்லா கோயிலில் கூட்டம் தாங்க. முதல்ல அன்னதானம் சாப்பிட்டு தாங்க இந்த 2 வருஷமாகவே கோயிலுக்கு போகிறோம். லைனில் போய் நின்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடுதுங்க. அதுக்குள்ளே தம்பி பசிக்குதுன்னு சொல்லிடுறானுங்க. அதனால் சாப்பிட வச்சே கூட்டிகிட்டு போயிடுறதுங்க. அன்னதான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு கோயிலுக்கும் போக ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த வருஷமும் 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க லைனில் நின்று சாமி கும்பிட்டு வெளியே வர. அப்படியே கடையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இந்த 2 மிட்டாய் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.